மக்களே பிடுங்கிட்டாங்க மக்களே, ஒரு வழியாக பிடுங்கிட்டாங்க மக்களே. நம்ம கேப்டன் அருண் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து ஒரு பர்தா வந்து கட்டி விட்டுருந்தாங்க. அந்த பர்தாவில் மொத்தமாக 5 நாடாக இருக்கும். நம்ம கேப்டன் அருணுடைய அந்த ஆக்டிவிட்டி வந்து பிடிக்கல அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த டீம்மேட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து ஒவ்வொரு நாடாவே வந்து பிச்சு போட்டலாம். ஸோ அப்படி வந்து பிச்சு போட்டாங்க, 5 நாடாவே வந்து பிச்சு போட்டாங்க அப்படின்னா, நம்ம கேப்டனுடைய பதவி வந்து பறிபோகும். அதுக்கப்புறமா புது கேப்டன் வந்து நியமனம் செய்யப்படுவார். ஸோ இது வந்து பிக் பாஸுடைய ரூலாக வந்து இருந்தது. இவருடைய ப்ளஸ் என்ன, நம்ம அருணுடைய ப்ளஸ்ஸாக என்ன இருந்தது அப்படின்னா, இந்த வாரம் நடந்த அந்த ஸ்கூல் டாஸ்க் தான். ஸ்கூல் டாஸ்க் வந்து நடந்ததுனால அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த பர்தா கட்டக்கூடிய அந்த கட்டாயத்துக்கு வந்து போகலை. அதனால் வந்து பெரும்பாலான கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே வந்து அமைதியாக இருந்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் வந்து வைஸ் பிரின்சிபலாகவே இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பர்தாவை கட்டிக்கின்னு தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நாடாவை வந்து எப்பயோ வந்து பிச்சு போட்டுருப்பாங்க. இவருடைய அந்த குட் லக் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து இல்லாமல் அவர் வந்து அந்த கோர்ட்லேயே போட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பூரா வந்து சுற்றிருந்தார். இன்றைக்கி வந்து அந்த பர்தா வந்து எடுத்து காட்டுறாரு. பர்தா கட்டினா அன்றைக்கே வந்து பூகம்பம். 2 நாடாக வந்து அத்து போட்டாங்க. யார் அப்படின்னா, ஒரு நாடாக வாத்தது யார் அப்படின்னா மஞ்சூரி, இன்னொரு நாடாக வாத்தது யார் அப்படின்னா ஆனந்தி. மஞ்சூரி எதற்காக வந்து ஒரு நாடாக வந்து அத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாஸ்க் முடிச்சிட்ட அப்புறம் நம்மால் வந்து அந்த பர்தா வந்து கட்டாமலே வந்து இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும், மஞ்சூரி வந்து சொன்னாங்க, எடுத்து அந்த பர்தா வந்து கட்டுங்க, ஏன் வந்து கட்டாமலே இருக்கீங்க, போய் கட்டுங்கன்னு சொன்னோடனே, இல்லைங்க அது வந்து பிக் பாஸ் சொல்லிட்டுங்க, நீங்கள் எதுக்குங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த விஷயத்தை நோட் பண்ண பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஏதோ பர்தா வந்து கட்டுங்கன்னு சொன்னோடனே மஞ்சூரி அவர்களுக்கு வந்து என்னது, நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து கேட்கல, பிக் பாஸ் சொன்ன அப்புறமா வந்து கேட்குறீங்க, அதனால் வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த கருத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்காதனால நான் வந்து ஒன்று வந்து பிடுங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஒரு நாடாக வந்து பிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அருண் வந்து எல்லா டீம்மேட்ஸையும் வந்து கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆனந்தி வந்து கூப்பிட்றாங்க. ஆனந்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து போகிறேன், எனக்கு வந்து பசிக்குது, நான் போய் சமைக்க போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்து கலந்து தான் ஆகணும், கலந்துட்டு அப்புறமா போயிட்டு வந்து சமைக்க போங்க அப்படின்னு சொன்னோடனே ஆனந்திக்கு வந்து கோவம் வந்தது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பேசக்கூடிய விதம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு வந்து பசிக்குது, நான் வந்து சாப்பாடு செய்ய போகணும், நீ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பி நில்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடாக வந்து பிடிக்கிட்டாங்க. இப்போ வந்து எத்தனை நாடாக வந்து மொத்தமாக நம்ம அருண் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா 3 நாடாக இருக்குது. இந்த 3 நாடாவை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே யாருனா வந்து பிப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து யாருனா 1, 2 வந்து பிச்சிருவாங்க. ஒரு 3 வந்து பிப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. வேணுமுன்னே வந்து இவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கம், அவனை வந்து கேப்டனே இல்லாமல் நிராயுதபாணியாக தனி மரமாக வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தடுதலைகள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஹவுஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தடுதலைகள் வந்து இந்த நாடாவை பிடிச்சி இழுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி 2 நாடாவை இவங்க வந்து பிச்சாங்களே, ஸோ இது வந்து சரியானதா, இவங்க அந்த சொன்ன காரணங்கள், இவங்க பிச்ச அந்த காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லணும். அதுதான் இந்த ஆனந்தி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த நாடா கண்ணை உறுத்தினே இருக்குது, இவன் நல்ல கேப்டன்சி பண்ண மாதிரி எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்களே, என்னது அதை வந்து பிக்கில் அப்படின்றப்ப அந்த வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து பேசும்போது கேப்டனாக வந்து சூப்பராக வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து குறை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிடுங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்பார். ஸோ அவர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிடுங்கிட்டா அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோடுக்காக தான் இவங்க 2 பேருமே, மஞ்சூரியாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ஆனந்தியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சாட்டர்டே எபிசோடை மையமாக வச்சு தான் இந்த 2 நாடாவை பிச்சா தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நாளைக்கு அந்த எபிசோடில் நம்மளே வந்து ஒரு பேசு பொருளாக வந்து பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தில் பிடுங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.